தாவேக்கா இப்போதான் தூங்கிட்டு இருந்தது எழுந்துட்டுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த தலைவர் ஒரு மாதம் வெளியிலேயே வரல. தோல்விகளை கண்டு எதிர்த்த பிறகும் வீழ்ச்சிகளை கண்ட பிறகும் எதிர்த்து நிற்பது தான் முக்கியம். Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையின் போட்டியிடுகிற பட்சத்தில் அவருக்கு எதிராக ஒரு வலிமையான கேண்டிடேட்டை அதிமுக நிறுத்தாது. இருக்கிற ஒரே ஆப்ஷன் தாவேக்கா. இப்போது கூட என்னன்னா அவருடைய திறமைய அனுபவத்தை கட்சி மேலிடம் எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்கிறது. எம்ஜிஆர் அவர்களுக்கு வீரப்பன் சார் மாதிரி, அதே நேரத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கும் வீரப்பன் சாருடைய அந்த சப்போர்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது இல்லையா ஒரு காலத்தில். அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் விஜய்க்கு மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? அந்த தேரை ஓட்டக்கூடிய சாரதியாக செங்கோட்டையன் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? செங்கோட்டையனை விஜய் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை பொறுத்து இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. செகண்ட் லைன் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, பல்வேறு கட்சி தலைவர்கள் இணைவதற்கு இடையூறாக இருந்தவர்கள், அந்த நந்திகளை எப்படி கையாளுகிறார் என்பதும் ஒரு முக்கியமான விஷயம். இதையெல்லாம் தெரிந்தாலே விஜய்க்கான வெற்றி வாய்ப்புக்கு திமுக எதிர்ப்பு அலைகள் இருக்கு, அதிருப்தி இருக்கு. ஆனால் அதை அவங்க எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியல. புதிதாக நலத்திட்டங்கள் ஜனவரி மாதம் பட்ஜெட் ஆரம்பிக்கும் போது நிறையா நலத்திட்டங்கள் அறிவிப்பாங்க. அதை செஞ்சு மக்களை ஈர்ப்பதற்கான முயற்சி செய்யலாம். வேறு சில வழிமுறைகள்லாம் இருக்கா. அந்த வழிமுறை இப்போ கூட பீகார்ல ஜெயிச்சது அந்த பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதே மாதிரியான ஒரு மாடல் செய்யக்கூடும் கொடுக்குறாங்கன்னு இப்போ வந்தாச்சு. 5,000 ரூபாய் தரப்போறோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த உத்திகளை கையாளலாம். எடப்பாடி பழனிசாமி டஃப் ஃபைட் கொடுப்பாரு. கண்டிப்பாக இந்த முறை எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சிக்கு வருகிறாரா இல்லையா தெரியாது, எனக்கு அது தெரியாது. அதிமுக நிச்சயமாக ஒரு டஃப் ஃபைட், கடுமையான போட்டியை திமுகவுக்கு தரும். திமுக அரசு விஜயை கண்டு பதற்றம் அடையும். ஆனால் செங்கோட்டையின் மாற்றத்தினால அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்க போவதில்லை. தாவேக்காவுக்கு ஓரளவு பலன் தருது. எல்லா கூட்டணி கட்சிகளும் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஆனால் யாரும் வெளியில் போவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. போவதற்கான ஒரு சூழல் எப்போது உருவாகும் என்றால் 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுக்கு பிறகு. இதெல்லாம் அந்த தேர்தல் முடிவுக்காக. எந்த தேர்தல் முடிவுனா அதிமுகவோட முடிவோ தேர்தல் முடிவோ, காங்கிரஸுக்கான தேர்தல் முடிவோ, திமுகவினுடைய தேர்தல் முடிவோ, பாஜகவின் தேர்தல் முடிவோ அல்ல. இதை தீர்மானிக்க போவது தாவேகாவின் தேர்தல் முடிவு. அதிமுகவுக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த இழப்பு அப்படிங்கிறது பின்னடைவா இல்லை இந்த தாக்கம் கோபிச்செட்டிப்பாளையத்தோட நின்றுருமா? ரெண்டுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதிமுக பொறுத்தவரையில் இப்போ அவரோட கட்சியினோட பொதுச் செயலாளர் சொன்னது பார்த்தா அவர் ரொம்ப லாஜிக்காக தான் எனக்கு பட்டுது. அதாவது என்ன சொல்கிறாரு, அவர் எங்கள் கட்சியில் இல்லை அப்படின்ட்டார். அவர் எங்கள் கட்சியில் அதோட முடிஞ்சு போச்சு. நன்றி வணக்கம், அதோட முடிஞ்சிச்சு. ஏன்னா அவர் கட்சியை விட்டு கட்சியில் இருந்து கொண்டே இங்கேருந்து அங்கே போனால் தான் ஒரு பல்வேறு கேள்விகளை எழுப்பும். கட்சியை விட்டு நீக்கியாச்சு, அதிருப்தி இருக்கார். அவர் எங்கேயோ வெளில போகிறார். ஒரு ட்ரெயின்லேருந்து இறங்கியாச்சு, இறங்கிட்டு மூட்டை முடிச்சோடு இறங்கியாச்சு. இன்னொரு ட்ரெயின் வந்தோடனே அதில் ஏறி போகிறார். அவ்வளோதான். ஆக இது அதிமுகவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமான எனக்கு சந்தேகம் தான். சிம்பிளாக சொல்லலாம், நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சு ரிலீவ் பண்ணியாச்சு, கம்ப்ளீட்ல ரிலீவ் பண்ணியாச்சு. எல்லா இது பெனிஃபிட்ஸும் வாங்கிட்டு போயாச்சு. ஆகையினால அதிமுகவுக்கு எதுவும் இழப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் கேட்ட ஒரு கேள்வியில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஏதேனும் தாக்கம் ஏற்படுத்துமானா, நான் என்ன நினைக்கிறேன், கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையின் போட்டியிடுகிற பட்சத்தில் அவருக்கு எதிராக ஒரு வலிமையான கேண்டிடேட்டை அதிமுக நிறுத்தாது. அல்லது அதிமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து விடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிச்சயமாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் வெல்வார் என்று அதிமுக தெரியும். யதார்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கு. அந்த இப்போவே தாவேக்காவுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரில பதிவுகள்லாம் நம்ம பதிவுகள் சொல்கிறாங்க. அது தெரியாத காலத்துக்குள்ள கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிடறதுக்கு தாவேக்கா இடம் கொடுக்கணுமே, வாய்ப்பு கொடுக்கணுமே, அதையும் பார்க்கணும். இவங்க தயாராக இருப்பாங்க, அது வேறு. அதனால் அதிமுக எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று நினைக்கிறேன். தலைவர்கள் ஒரு நீங்கினார் என்பது. ஏன்னா வாய்ப்பு வந்தபோதே முதலமைச்சர் பதவி விட்டு கொடுத்ததாக அவரே சொல்லியிருக்கார் செங்கோட்டையன். அதனால் பெரிய தாக்கத்தை ஏற்படுது. அவர் இல்லைனாலும் எடப்பாடி பழனிசாமி என்ற தலைவர் கட்சியை வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாரு, கன்சாலிடேட் பண்ணிட்டாரு, 4 வருஷம் ஆட்சியை நடத்தி காமிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு ஒரு கணிசமான ஒரு இது இருக்குது, ஹோல்டு இருக்குது கட்சியில். அதனால் பெரிய தாக்கம் ஏற்படுத்த இந்த நிகழ்வு தாக்கம் ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன்.
இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும் இல்லையா. ஆமாம், இவ்வளவு நீண்ட காலம் அரசியல் அனுபவத்தில் அவர் விஜய் அவர்களை கரெக்டாக இவாலுவேட் பண்ணி தாவேக்கால ஜாயின் பண்ணதான் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம திமுக விட்ட நிறைய கேள்விகள் நம்ம கேட்குறோம், பத்திரிகையாளர்களாக நம்ம கேள்விகள் கேட்குறப்ப அவங்க புறந்தள்ளுற மாதிரியோ இல்லை அலட்சியப்படுத்துகிற மாதிரியோ தான் தாவேக்காவை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு நிறைய விமர்சனங்கள் வருது. விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். இந்த 2026 தேர்தலையே அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த மாதிரியான நரேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப கரெக்டாக இவர் எவாலுவேட் பண்ணியிருக்காரா செங்கோட்டையன் அவர்கள்? அவங்க கூப்பிடுறது வேற, இவர் போகணும் இல்லையா, இவர் விரும்பி தானே போயிருக்காரு. விவேக் அவர் விருப்பத்துக்கு ஒரு காரணம் உண்டுங்க. தாவேக்காவை சேர வேண்டும் என்கிற எண்ணத்துக்கு ஒரு காரணம் உண்டு. ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி அவர் பாஜகவில் சேர மாட்டார், சேர முடிவதற்கு வாய்ப்பு. பாஜகவோட நல்ல நட்பு வைத்திருப்பார். திமுகவில் கட்டாயம் சேர மாட்டார். அது இதுவரை வந்த வதந்திகள்லாம் சரியில்லை. அதே சமயத்தில் வேறு வழி சான்ஸ் கிடையாது. காங்கிரஸில் சேருவதற்கோ, காங்கிரஸில் 10ஓட பதினொன்று ஆகிடுவார். 10ஓட இல்லை, 100ல் ஒன்றாயிடுவார். அங்கே எல்லாரும் தலைவர்கள் அங்கே மாதிரி வேறு எந்த கட்சிக்கும் அவர் சரிப்பட்டு வர மாட்டார். ஆகையினால இருக்கிற ஒரே ஆப்ஷன் தாவேக்கா. அந்த நம்பிக்கை ஒன்று. ரெண்டாவது, விஜய் என்கிற பாப்புலர் க்ரௌடு புல்லர். அவர் ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு ரெண்டாக பிரிஞ்சது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு. அப்போ ஜெயலலிதா அணியை அவர் தேர்ந்தெடுத்தார், அதில் மாற்றுக்கிறதுல நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை அதில் ஜெயலலிதா இஸ் அ குட் க்ரௌட் புல்லர், வசீகரமான தலைவர் என்கிற அடிப்படையில் ஜெயலலிதா அணியில் அவர் இருந்திருக்க இயல்பு தானே, அது ஒன்றும் தப்பும் கிடையாது, இதுவும் கிடையாது. அரசியலில் சரியான பார்வை தான். அது ஒரு காரணமாக இருக்கலாம். 2. 3வது, யங் லீடர், யங்ஸ்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசியல் தலைவரில் உதயநிதி சொல்லலாம், அண்ணாமலை சொல்லலாம், இவரை நாம் தமிழர் கூட இப்போ அவரையும் வச்சுக்கோங்க. அடுத்தது விஜய் சொல்லலாம். இல்லை அண்ணாமலை இப்போ பிஜேபி தலைவராக இல்லை, அவர் சாதாரண கட்சி ஆகிட்டார். நாளைக்கு அவருடைய நிலைப்பாடு என்னன்னு யாருக்குமே தெரியாது. உதயநிதி திமுக என்பதெல்லாம் திமுகவோடு அவருக்கு கெமிஸ்ட்ரி ஒத்து போகாது. நாம் தமிழர் கண்டிப்பாக ஒத்து போகாது, ஐடியாலஜிக்கல். அவர் தன்னை மீறி யாரும் இது பண்ண மாட்டார். தாவேக்கா விஜய் இந்த 4 பேரில் பெட்டர், 4 கட்சிகளே பெட்டர் தாவேக்கான்னு நினச்சிருப்பார். 4 இளம் தலைவர்களில் தாவேக்கா விஜய் பெட்டர்னு நினைப்பார். இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் விஜயை அவர் தேர்ந்தெடுத்து அங்கே சேர்ந்திருக்கார் அப்படின்னு நான் பார்க்குறது. இதெல்லாம் குறுகிய காலத்திலே அனலைஸ் பண்ணியிருப்பார். எல்லாத்தையும் இப்போ 1 + 2 3 4 கணக்கெல்லாம் போட்டு இன்னும் ஆன்சர் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் செஞ்சுருப்பார். ஆனால் இப்போது கூட என்னென்னா, அவருடைய திறமைய அனுபவத்தை கட்சி மேலிடம் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்கிறது. சில பேர் வந்திருக்காங்க, கட்சியிலேருந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி வந்தாங்க, அவங்கள முழுக்கமே பயன்படுத்திய கட்சிகளும் உண்டு, பயன்படுத்தாமல் கொஞ்ச நாள் கழிச்சு வச்சுருந்து அப்புறம் ஒதுக்கின நிலைமைகளும் உண்டு. அது எப்படி போகிறது என்பது காலம்தான் சொல்லும். எம்ஜிஆர் அவர்களுக்கு வீரப்பன் சார் மாதிரி, அதே நேரத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கும் வீரப்பன் சாருடைய அந்த சப்போர்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது இல்லையா ஒரு காலத்தில். அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் விஜய்க்கு மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? அந்த தேரை ஓட்டக்கூடிய சாரதியாக செங்கோட்டையன் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? அந்த பாயிண்ட்டை விஜய் எடுப்பாரா? வாய்ப்பு இருக்கா இல்லைங்கிறத காலம்தான் தீர்மானிக்கும். விஜய் தீர்மானித்தால் சரியாக இருக்கும். விஜய் எப்படி தீர்மானிக்கிறாரு? நீங்கள் எம்ஜிஆரை வீரப்பன் வீரப்பன் நிச்சயம் விவேகமெல்லாம் வகுத்து கொடுத்தார், அதெல்லாம் ரைட்டு. ஜெயலலிதாவுக்கு வீரப்பனை விட செங்கோட்டையன் போன்றவர்கள், இன்னும் சொல்ல மாட்டேன் செங்கோட்டையன். ஆக அப்படி அந்த ஒப்புமை இருக்கலாம். ஆனால் விஜய்க்கு அவர் மாறுவார் என்பதை காலம்தான் சொல்லும். விஜயை எந்த அளவுக்கு செங்கோட்டையனுக்கு எப்படி இருக்கும் என்று காலம் சொல்லும். செங்கோட்டையனை விஜய் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை பொறுத்து இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. செகண்ட் லைன் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, பல்வேறு கட்சி தலைவர்கள் இணைவதற்கு இடையூறாக இருந்தவர்கள், அந்த நந்திகளை எப்படி கையாளுகிறார் என்பதும் ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் பெரிய தலைவர்கள் வளர்ந்த பிறகு, உதாரணத்துக்கு அறிஞர் அண்ணா மறைவு பிறகு கலைஞர் கருணாநிதி தலைமையேற்ற போது என்னெல்லாம் செய்தாரோ அந்த அரசியல் உத்திகளை கையாள வேண்டும். ஜெயலலிதா அம்மையார் தலைவரான பிறகு, எம்ஜிஆர் மறைவுக்கு பின் ஜெயலலிதா தலைமையேற்ற போது என்னவெல்லாம் உத்திகளை கையாண்டார்கள் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். இதையெல்லாம் தெரிந்தாலே விஜய்க்கான வெற்றி வாய்ப்புக்கு, அதாவது அரசியலில் வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பார்க்குது. அரசியல் வெற்றி குறித்து சொல்கிறேன். அரசியல் வெற்றினா நாளைக்கு தோட்டத்தில் ஜெயிச்சு முதலமைச்சர் அதல்ல, அரசியலில் தொடர்ந்து நிற்பதற்கும் அதுக்கும் இதெல்லாம் காரணமாக இருக்கும். காலம் செல்ல செல்ல எல்லாம் தெரிந்து விடும்.
நாளுக்கு நாள் சூடு பிடிக்கக்கூடிய தேர்தல் கழகத்தில் இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த நகர்வும் வந்து தேர்தலில் சில பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது திமுகவுடைய ஸ்டாண்டு இப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து சுற்றுப்பயணம் அவர் எடப்பாடி அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணம் வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு தொகுதிகளில் 90% வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டே முடிச்சிட்டார். இன்னும் டிஎம்கே வந்து அந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் கேம்பெயினாக வந்து அவங்க போகல. அவங்க வேற திட்டங்கள், அரசாங்கம் சார்ந்த திட்டங்கள் வழியாக கொண்டு போய் சேர்த்தாலும் தனிப்பட்ட முறையில் தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறத இன்னும் தொடங்கவே இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இதே நேரத்தில் தாவேக்காவுடைய கை ஒரு நாளும் சமூக வலைதளங்கள்ல பார்த்தா தாவேக்கா ஒண்ணுதான் கட்சியே இருக்குங்கிற மாதிரி அதுல இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் உடைய வீச்சு பயங்கரமா இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி எப்படி இந்த களம் எப்படி இருக்க போகுது சார்? நான் அப்படி நினைக்கல. தாவேக்கா இப்பதான் தூங்கிட்டு இருந்தது எழுந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த தலைவர் ஒரு மாசம் வெளியிலேயே வரலையே. ஜெயலலிதா இருந்தார் எப்படி இருப்பாங்களா? அடி வாங்கின பிறகு, தோல்வி அடைந்த பிறகு எழுந்து சட்டசபையில் தாக்கப்பட்ட பிறகு இந்த சட்டசபை காலடி வைக்க தான் முதலமைச்சராக வருவேன்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு அவங்க வைராகத்தோட அரசியல் களத்தில் இருந்தாங்க. கலைஞர் கருணாநிதி அப்படி தான் இருந்தார். தோல்விகளை கண்டு எதிர்த்த பிறகும், வீழ்ச்சிகளை கண்ட பிறகும் எதிர்த்து நிற்பது தான் முக்கியம். எனக்கு அந்த விஷயத்தில் தாவேக்கா அப்படி ஒன்றும் பெருசாக மக்களை ஈர்த்துது அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அதிமுகவோட செயல்பாட்டை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த முறை பாஜக தலைவர் அண்ணாமலை இருந்தபோது அண்ணாமலை காட்டிய வேகத்தை பாஜக காட்டவில்லை, அதிமுக காட்டவில்லை. இயல்பு அது வந்து திமுகவினரே சொன்னாங்க. பாஜக பிசாசு மாதிரி வளர்ந்துருச்சு சொன்னவங்க திமுக. அதுவும் அமைச்சராக இருக்கிற துரைமுருகன் தான் சொன்னார். அண்ணாமலைக்கு பிறகு பாஜகவிடம் அந்த வேகம் இல்லை, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதிமுக அந்த ஸ்பேஸை அதிமுக எடுத்துக்கிச்சு. ஜூலை மாதத்துலேருந்து தொடர்ந்து பரப்புரை நடத்துகிறவர் எடப்பாடி பழனிசாமி. ஸோ அவரை டஃப் ஃபைட் கொடுப்பார். வெற்றி தோல்வி பற்றி நான் இப்போ சொல்ல முடியாது. அநேகமாக இன்றைய சூழல் இப்படியே நீடித்தா திமுகவினுடைய வெற்றியை நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து அந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3% தானே சார்? கரெக்டு. நான் அதை மாற்றி சொல்லலை. திமுக எதிர்ப்பாலைகள் இருக்குது, அதிருப்தி இருக்குது. ஆனால் அதை அவங்க எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியல. புதிதாக நலத்திட்டங்கள் இப்போ ஜனவரி மாதம் பட்ஜெட் ஆரம்பிக்கும் போது நிறையா நலத்திட்டங்களை அறிவிப்பாங்க. அதை செஞ்சு மக்களை ஈர்ப்பதற்கான முயற்சி செய்யலாம். வேறு சில வழிமுறைகள்லாம் இருக்கான். அந்த வழிமுறை இப்போ கூட பீகாரில் வந்து ஜெயிச்சது வந்து அந்த பெண்களுக்கு 10,000 ரூபாய் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரியான ஒரு மாடல் செய்யக்கூடும் கொடுக்குறாங்கன்னு ஒரு இப்போ வந்தாச்சு. 5,000 ரூபா தரப்போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த உத்திகளை கையாளலாம். எடப்பாடி பழனிசாமி டஃப் ஃபைட் கொடுப்பார். கண்டிப்பாக இந்த முறை எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சிக்கு வருகிறாரா இல்லையா தெரியாது, எனக்கு அது தெரியாது. அதிமுக நிச்சயமாக ஒரு டஃப் ஃபைட், கடுமையான போட்டியை திமுகவுக்கு தரும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. தாவேகா வந்து இப்போது பிடித்துக்கொண்டு இதே வேகத்தில் மறுபடியும் செயல்பட்டால் அவர்களும் திமுகவை அச்சுறுத்தக்கூடும். அதனோட விளைவு தான் மற்ற கட்சிகள்லாம் இருந்த எழுச்சியோடு செயல்பட்ட போது அதிக பதற்றமடையாத திமுக ஆட்சி விஜய் வந்தபோது ரொம்ப பதற்றமடைந்தது. ஆனால் தான் விஜய்க்கு வந்து எதிராக நிறைய கருத்துக்களை சொல்லிகிட்டே வராங்க. தடை போடுறது, மாநாடு நடத்தினா 1008 நிபந்தனை விதிக்கிறது. கரூர் சம்பவம்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த அத்தனை பேரும், அமைச்சர்களும் அதிகாரிகளும் காவல்துறையர் எல்லாருமே பேச ஆரம்பித்த சம்பவம்லாம் இருக்குது இல்லையா? அதிகாரிகள் ஒன் மேன் கமிஷன் போட்டாச்சேன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. அதெல்லாம் மாறிப்போச்சு, அது வேறு விஷயம் நீதிமன்றத்தில். ஆனால் ஒன் மேன் கமிஷன் போட்டபோது அதோட முடிஞ்சிடும், விசாரணை நடக்கும்னு நினச்சிட்டு போது அதிகாரிகள் வேறு அரசாங்கத்துக்கு தாவேக்காவுக்கு எதிராக கருத்துக்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. அமைச்சர் முன்னாள் அமைச்சர்லாம் பேசினாங்க. ஸோ அவங்க பதற்றம் அடைஞ்சிருக்காங்க. திமுக அரசு விஜயை கண்டு பதற்றம் அடைஞ்சிருக்கு. ஆனால் உண்மையில் அதிமுக டஃப் ஃபைட் கொடுக்கும். இதனால் தங்கள் வாக்குகள் குறைந்து போகுமோ என்கிற அச்சம் திமுக இருக்கிறது. இது தாக்கம் வந்து யார் கேப்சர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதிமுக அதிக வாக்குகள் பெறுமான்னு சொல்ல முடியாது, தாவேகா பெறுமான்னு தெரியாது. ஆனால் செங்கோட்டையின் மாற்றத்தினால அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்க போவதில் தாவேகாவுக்கு ஓரளவு பலன் தரக்கூடும். ரெண்டுமே வித்தியாசமான சூழல். இது இப்படித்தான் நகரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய அனுமானம். சைலண்ட் பிளேயர்ஸ் பட் கேம் சேஞ்சர்ஸ். கூட்டணி கண்டிப்பாக அதுதான் நல்லது. இப்போ கூட்டணி கட்சிகளுடைய இந்த நிலைப்பாடு தொடர்ந்து பெரியண்ணன் மனோபாவத்தில் எங்களை வந்து இந்த சீட் ஷேரிங்கில் வந்து பெரியண்ணன் மனோபாவத்தில் தான் எங்களை நடத்துகிறாங்க திமுகன்னு
சொல்லாத கூட்டணி கட்சி தலைவர்களே இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து அதிருப்திகளை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா கூட்டணி தான் தன்னுடைய ஒரே பலம்னு திமுக நம்பி களத்தை நிக்குது. அப்படிங்கிறப்ப இந்த தடவை அதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, தாவேக்கா அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அவரும் ரெடியா இருக்காரு, நம்மளோடு இணையலாம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விஜய் சாரும் ரெடியா இருக்காரு. ஸோ அந்த மாதிரியான சீன் சேஞ்சஸ் ஆகும்போது இது இன்னும் கொஞ்சம் களத்தை சூடுபடுத்திடுமே. நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு கேள்விக்கு இவ்வளவு பெரிய கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொல். எஸ், தமிழ் ஆமாம், நிச்சயமாக ஆமாம். இது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகளினுடைய பேரத்தை அதிகரிக்கும். எங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்களா இல்லை தாவேக்கா பக்கம் போயிடுவா அப்படிம்பாங்க. காங்கிரஸுக்கு மட்டும் ஒரு தயக்கம் இருக்கும். காங்கிரஸ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்டது. அதனுடைய காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் 107 இடங்களில் போட்டியிடுவோம்னு சொன்னார் கிரிஷோடுங்க. ஆனால் இப்போ அவங்க அடக்கி வாசிக்கிறாங்க பீகார்னால. ஆனால் அவங்களுக்கும் ஒரு ஆசை உண்டு, தாவேக்காவோட போயிடலாமான்னு. இது முன்னாடி கேட்க நினச்சாங்க, பல்வேறு சந்தர்ப்பங்களில் புலம்பி இருக்காங்க, எங்களை கூட்டணி கட்சி சரியாக நடத்தலை அப்படின்ட்டு. மற்றவங்களாம் எல்லா கூட்டணி கட்சிகளும் விமர்சனம் செய்திருக்கிறாள். ஆனால் யாரும் வெளியில் போவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போது போக மாட்டாங்க. எப்போ போவாங்க? போகிறதுக்கான சூழல் போவாங்களா இல்லையா தெரியாது. போவதற்கான ஒரு சூழல் எப்போது உருவாகும் என்றால் 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுக்கு பிறகு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026 தேர்தலை தாவேக்கா தனித்துக்கிட்டு களம் காணும். ஏன்னா இனிமேல் அது அதிமுக அலைன்ஸ் வச்சுக்க வாய்ப்பில்லை. காரணம் பிஜேபி அதிமுக செங்கோட்டையனை தாவேக்கா சேர்த்ததுனால ஒன்று. ரெண்டாவது, திமுக பரம எதிரி ஆயிடுச்சு, ஆட்சியாளருக்கு எதிரான களத்தில் தீவிரப்படுத்திட்டாரு. காங்கிரஸை தாவேக்கா இனிமேல் நம்ம அங்கேயே உங்களுக்கு போனி ஆகலை, உங்களை வச்சு எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்க்கும். இந்த சூழல் தனித்த காலம் காணப்போகிறதுக்கு தாவேக்கா தனித்தன்னா தாவேக்காவோட யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து அப்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு வாக்குகள் கிடைக்கின்றன, வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பொறுத்து அடுத்த காட்சிகள் மாறும். எப்படி சொல்லிட்டீங்களா, 1996 மறுமலர்ச்சி திமுக மார்க்சிஸ்ட் கட்சி தேர்ந்து போட்டிக்கிட்டது. மதிமுக படுதோல்வி எடுது. ஏன்னா கட்சியிலேருந்து வைகோ நீக்கப்பட்ட போது ஒட்டுமொத்த திமுகவே வைகோ பின்னாடி போகும் அப்படின்னு கனவு கண்டவரெல்லாம் உண்டு. நிறைய பேர் ஓடினோம். அந்த மாவட்ட செயலாளர்களே வந்தாங்க, பெருசாக வந்தாங்க. கலைஞர் கருணாநிதியே ஒரு வட்டத்தில் கலங்கிட்டார்னா கொஞ்சம் அச்சப்பட்டார், கட்சியை இழுத்துருவாரோ அப்படின்னு. ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் போகும்போது அந்த ஒரு கவலை இருந்தது அவருக்கு. ஆனால் 96 தேர்தலில் என்ன ஆச்சு, மதிமுக 0, திமுக ஆட்சியை பிடித்தது. அப்போ என்னாச்சு, மார்க்சிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் மதிமுகவோட இருந்த கட்சிகள் உடனே உதறிட்டு வெளில வந்தாங்க. தாவேக்காவுக்கோ மற்ற கட்சிகளுக்கும் அதே நிலைமை ஏற்படும். திமுக உட்பட சொல்கிறேன். ஒருவேளை திமுக களம் சூழல் மாறிச்சுன்னா அங்கேருந்து திமுக அணியிலிருந்து தாவேக்காவுக்கு வருவதற்கான சான்சஸ் வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் அந்த தேர்தல் முடிவுக்காக. எந்த தேர்தல் முடிவுனா அதிமுகவினுடைய முடிவோ தேர்தல் முடிவோ, காங்கிரஸுக்கான தேர்தல் முடிவோ, திமுகவினுடைய தேர்தல் முடிவோ, பாஜகவின் தேர்தல் முடிவோ அல்ல. இதை தீர்மானிக்க போகுது தாவேக்காவின் தேர்தல் முடிவு. அது எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். அது ஒருவேளை கணிசமான இடங்களில் போய்ட்டு ஒரு இஃபோ பட்டு தான், கற்பனையாக சொல்லு. அவங்க கணிசமான இடங்களில் வந்துட்டால் தாவேக்கா தொடர்ந்து செயல்படும். இல்லை என்றால் அந்த கட்சி இன்னொரு கட்சியோடு கூட்டணி சேர்ந்து ஏதோ எப்படி பாமக, தேமுதிக, மதிமுக போன்ற கட்சிகள் தனித்து தான் முதல் களம் கண்டார்கள் முதல் தேர்தலை. அப்போது வெற்றி பெரிய அளவில் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த கட்சிகள்லாம்? ஒன்று திமுக இல்லை அதிமுக, அப்படி கூட்டணிக்கு போனவங்க தான். மக்கள் நீதி மையம் உள்பட முதல் காலத்தில் தனியாக நின்றாங்க. ஒரு கணிசமான பர்சன்டேஜ் கிடைச்சது. நம்பிக்கையோடு அப்படியே அதே பாதையில் போக வேண்டாமா, நாம் தமிழர் மாதிரி இல்லை. என்ன பண்ணாங்க, மக்கள் நீதி மையம் திமுக பக்கம் போச்சு. அதே மாதிரி முதல் களத்திலே தோல்வியை கண்ட மதிமுக, பாமக, தேமுதிக எல்லாமே அடுத்த தேர்தலில் பெரிய கழகங்களோடு கூட்டணி வச்சுட்டார். இதே நிலை தாவேக்காவுக்கும் ஏற்படக்கூடும், மாற்றுக்கிறதே இல்லை. அதனால் தேர்தல் முடிவுக்காக காத்திருப்போம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் களம் எப்படி மாறப்போகுது, இனி வர காலங்களில் என்ன மாதிரியான அரசியல் நகர்வுகள்லாம் வருதுங்கிறதே நாமளும் பார்க்க தான் போகிறோம். நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி. கலாட்டா அலைவரிசைக்கு நெஞ்சார் தான் நன்றி. Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.